அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விடியல் இணையதளத்தின் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது கடந்த சனிக்கிழமை முதல் ஆ, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு போர் ஆ, மத்திய கிழக்கு பிரதேசத்தில் ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய உதவியுடன் இஸ்ரேலினால் முன்னெடுக்கப்பட்ட ஈரானில் காட்டுமிராண்டித்தனமான இந்த யுத்தத்தின் காரணமாக ஆ, பல நூற்றுக்கணக்கான ஈரானியர்கள் ஆ, நாளுக்கு நாள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் ஈரான் இதுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது குறிப்பாக சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார், குவைத், ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகள் இருக்கின்ற ஆ, அமெரிக்கர்களுடைய கடற்படை, விமானப்படை, இராணுவ பேஸ்களை நோக்கி குண்டு தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. அதேபோல் இஸ்ரேலை நோக்கியும் குண்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு ஒரு பாரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் இன்னொரு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த யுத்தம் தற்போது அ இந்து சமுத்திரத்தினை நோக்கி நகர்ந்துள்ளது என்று அ தெளிவாக உண்மையிலேயே இது ஒரு கவலையான சம்பவம். இதன் காரணமாக இலங்கைக்கு நேரடியான பாதிப்புகள், அதாவது குறிப்பாக இலங்கையினுடைய தென் மாகாணம், அதாவது காலி அ நகரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பிரதேசத்தில் ஒரு கப்பல் ஒன்று இன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. அது ஈரானுக்கு சொந்தமான கப்பல். அந்த கப்பல் கடந்த மாதம் இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு அ ஒரு கடற்படை கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக வந்து, அங்கிருந்து விட்டு நாடு திரும்புகின்ற வழியில் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கப்பட்டிருப்பதாக இதனை அ அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இன்று மாலை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் சிலர் மீட்கப்பட்டு அ காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அ அ அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதே நேரத்தில் சற்று முன்னர் எங்களுக்கு, அதாவது இன்று இரவு 8 மணி அளவில் காலியிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்படி சுமார் 87 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுது. இப்படியான நிலையில் தான் இலங்கை அரசாங்கம், அதாவது குறிப்பாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த யுத்தம் தொடர்பில் தங்களுடைய கண்டனத்தையோ அல்லது இவ இ அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளினால் படுகொலை செய்யப்பட்ட இமாம் அ கெமேனி தொடர்பாக எந்த விதமான ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விசேட உரை ஒன்றினை நிகழ்த்தியிருந்தார்கள். ஆனால் அவருடைய உரையில் இந்த ஈரான் என்றோ அல்லது அமெரிக்கா என்றோ இஸ்ரேல் என்றோ குறிப்பிடப்படவில்லை. இது உண்மையிலேயே கவலைக்கினுடைய, அதாவது உண்மையிலேயே ஈரான் இலங்கைக்கு ஒரு நட்பு நாடாக இருந்து வந்திருக்கின்றது. அதாவது யுத்த காலத்தில் இலங்கைக்கு தேவையான பெட்ரோல்களை மாத்திரமல்லாது ஆ யுத்தத்துக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது யுத்தத்துக்கு தேவையான உபகரணங்கள், ஆ விமானங்களை கூட வழங்கியதாக அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உமாஓயா திட்டத்தினையும் கூட எங்களுடைய ஈரான் அரசாங்கம் தான் ஈரான் அரசாங்கத்தினுடைய தொழில்நுட்ப உதவியினூடாகத்தான் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி பல உதவிகளை வழங்கிய அ ஈரானுக்கு இ இந்த விடயத்தில் ஏன் இலங்கை அரசாங்கம், அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களையோ அல்லது கண்டனத்தை தெரிவிக்கவில்லை என்று கூறியிருந்தது. குறிப்பாக இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இன்று இந்த மக்கள் விடுதலை முன்னணி எதிர்க்கட்சியில் இருந்தால் இப்படி சம்பவம் இடம்பெறும் பொழுது கொழும்பில் உள்ள காலி வீதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். ஏன் அவர்கள் இப்படி வாய்மூடி மௌனியா இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கேட்டிருந்தார். இப்படியான நிலையில் தான் இன்று பாராளுமன்றத்தில் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜய் அவர்கள், அவர் ஜெர்மனிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தவர். உடனடியாக அந்த பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நாடு திரும்பினார் நேற்றிரவு. அவர் இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றினை நிகழ்த்தியிருந்தார். அதன் போது முஸ்லிம் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கேட்டார், நீங்கள் இந்த விடயத்தை, அதாவது இந்த ஈரானில் மேற்கொள்ளப்படும் விடயத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று குறித்து அவர், நான் தொடர்பாக கொழும்பில் உள்ள ஈரானிய தூதுவர் என்ற வாசஸ்தலத்தில் நான் வைக்கப்பட்டுள்ள கொண்டோலன்ஸ் புக், அதாவது அனுதாப புத்தகத்தில் நான் கையெழுத்திடுவேன் என்பதை மாற்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதுவரை எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இன்னொரு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த நேரம், அதாவது விஜயதேரத் அவர்கள், அதாவது வெளிவார அமைச்சர் விஜயதேரத் அவர்கள் வந்து அந்த கொண்டோலன்ஸ் புக்கில் கையெழுத்திடும் சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அங்கு சென்றிருந்த ஊடகவியலாளர் அவர்களுக்கு எந்த விதமான அனுமதி வழங்கப்படவில்லை. அதாவது கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தின் அழைப்பின் பேரில் தான் ஊடகவியலாளர் சென்றிருந்தார்கள். ஆனால் வெளிவார அமைச்சிலிருந்து வந்த அதிகாரிகளினால்
நான் இந்த நிகழ்வினை நீங்கள் யாருமே அறிக்கையிட முடியாது, படம் பிடிக்க முடியாது என்று திருப்பி அனுப்பி கொள்கிறீர்கள். இவ்வாறான நிலையில் தான் இந்த நிலையில் தான் இன்று மாலை எங்களுடைய ஜனாதிபதி அருண்குமார் ஜனநாயக் அவர்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள் தொலைபேசியில் பேசி அங்கு ஈரானியர்களால் மேற்கொள்ளப்படும் தாக்குதலுக்கு அவர் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார். ஏன் அவர் இதுவரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஏன் இதுவரை ஈரானுக்காக எந்த விதமான கண்டனத்தையோ வெளியிடாத நிலையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்துடன் பேசி கண்டனத்தை வெளியிட்டது காரணம் என்ன என்பதுதான் இன்று ஒரு புரியாத புதிராக காணப்படுகிறது. அதாவது குறிப்பாக கடந்த காலங்களில் அதாவது காசாவில் இடம்பெற்ற இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் போது கூட எங்களுடைய ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தினால் எந்த விதமான அறிக்கைகள் வெளியிடவில்லை, கண்துடைப்பான அறிக்கைகள் மாத்திரம் வெளியிடப்பட்ட ஒரு பாரிய விமர்சனத்தை வெளியிட்டிருந்தது. அப்படியான நிலையில் தான் இந்த ஈரானுடைய விடயத்திலும் கூட ஒரு கண்துடைப்பாக, அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றதா என்ற ஒரு பாரிய கேள்வி ஒன்று மக்கள் மத்தியில் தோன்றிருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் இவர்கள் இந்த விடயத்தில் மௌனம் சாதித்து வருவதுடன் அந்த குறிப்பாக இந்த நிகழ்வுகளை அறிக்கையிடுவதற்கான, அதாவது விஜய் சென்று அறிக்கையிடுவதற்காகவும் கடத்த இதே நேரத்தில் தான் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதில் ஒருவர், அதாவது பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியை தவிர வேறு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரை ஈரானுக்கு ஆதரவாக சென்று கொண்டோலன்ஸ் புக்கில் கையெழுத்திடவில்லை. குறிப்பாக இன்று பாராளுமன்றத்தில் பேசின குருநகல் மாவட்ட எம்பி அஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், கண்டனம் விடுவதன் மூலமாக எதை சாதிக்க முடியும், எங்களுக்கு நாட்டின் பொருளாதாரம் தான் முக்கியம் என்று இவர் என்ன பேசுகின்றார், மூளைக்கு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதாவது குறிப்பாக குறிப்பினால் இவர் கடந்த காலங்களில் எதிர்கட்சிக்கு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினால் இவர் எழும்பி வந்து பேசி முண்டியடித்துக் கொண்டிருப்பார். ஏனென்று பிறகு பார்த்தால் அவர் ஒரு பிரதி அமைச்சு பதவியை எதிர்பார்த்துத்தான் பேசியிருந்ததாக நாங்கள் எங்களால் அறிய முடிந்தது. பிற்பாடு அண்மையில் ஏற்பட்ட அமைச்சரவை மாற்றத்தின் போது பிரதி அமைச்சராக மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருக்கம் இலியாஸ் அவர்களுக்கு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதை அடுத்து இந்த அஸ்லம் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதுபோன்று மக்கள் விடுதலை முன்னோடு கொஞ்சம் அதிருப்தி அடைந்திருந்து அரசியல் செயற்பாட்டிலிருந்து ஒதுங்கி இருந்தார். இப்படிப்பட்ட அஸ்லம் தற்போது மீண்டு எழுந்து வந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி முஸ்லிம் அரசியல் பேசுகின்ற விடயங்களுக்கு பதில் வழங்குவதாக மீண்டும் அவர் ஆரம்பித்திருந்தார். அவருக்கு மீண்டும் பிரதி அமைச்சு ஆசை ஒன்று வந்து விட்டதா என்ற ஒரு விடயம் ஒன்றுதான் எங்களுக்கு தோன்றுகின்றது. அவர் இன்று பாராளுமன்றத்தில் நாங்கள் அறிக்கையிடுவதன் என்னத்தை சாதிக்க முடியும், எங்களுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை தான் கட்டியெழுப்ப முடியும் என்று குறிப்பிட்டார். அப்படியே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக வேண்டி நீங்கள் எதையும் காட்டி கொடுக்க தயாரா என்பதை நான் இந்த அஸ்லம் அவர்களிடம் குறிப்பிட்டு இந்த முட்டுக் கொடுக்கும் பணியை செய்யாதீர்கள் என்பதை நாங்களோட மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது. நீங்கள் முஸ்லிம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசினால் நீங்கள் ஏன் முந்தி அடிக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு இன்று விளங்கிவிட்டது. நீங்கள் பிரதி அமைச்சர் கனவில் ஆசை இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்காக வேண்டி இந்த புனித ரமலான் மாதத்தில் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.